டிஎன்பிஎஸ்சி தொடர்பா, அதாவது தமிழ் வழியில பயின்றவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்ற அடிப்படையில் 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு இருக்கு. இது தொடர்பாக ஒரு புதிய அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. அதுல புதிய சில வழிமுறைகள், சில திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. அது என்ன திருத்தம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முக்கியமா 2 திருத்தங்கள். ஒன்று தனித்தேர்வர்களுக்கான திருத்தம், இன்னொன்று பிற மாநிலங்களில் பயின்றவர்களுக்கான திருத்தம். தனித்தேர்வர்களுக்கான திருத்தம் என்ன அப்படின்னா, முன்பு எப்படி இருந்ததுன்னா, தனித்தேர்வர்களாக தேர்வு எழுதிய யாருமே இந்த தமிழ் வழி இடஒதுக்கீட்டை பெற முடியாத ஒரு சூழல் இருந்தது. இப்போ செய்யப்பட்டிருக்க மாற்றங்கள் 2 செய்யப்பட்டிருக்கு. முக்கியமான அறிவுறுத்தல்கள். அதில் ஒன்று, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இந்த பொதுத் தேர்வுகளை பள்ளிக்கு சென்று பயின்றவர்கள் அந்த தேர்வுகளில் ஒருவேளை தேர்ச்சி பெறாமல் போய் தனித்தேர்வர்களாக அந்த தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றிருந்தால் இந்த தமிழ் வழி கல்வி இடஒதுக்கீட்டிற்கு அவர்கள் தகுதி என்ற வகையில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் பள்ளிக்கு செல்லாமலேயே தனித்தேர்வர்களாக 10ஆம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் வழியில் தேர்ச்சி பெற்றிருந்தாங்கன்னா அவங்க இந்த ஒதுக்கீட்டுக்கு தகுதி இல்லை என்பதையும் இந்த சட்ட திருத்தத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. மற்றொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா, பிற மாநிலங்களில் தமிழ் வழியில் பயின்று அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் அவங்களோட கல்வியை தொடர்ந்தவர்களும் இந்த தமிழ் வழி கல்வி இடஒதுக்கீட்டிற்கு தகுதி என்ற வகையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. முன்பு பிற மாநிலங்களில் தமிழ் வழியில் பயின்றிருந்தாலும் கூட அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டிற்கு தகுதி இல்லை என்ற முறையில் இருந்தது. நீதிமன்றத்தோட வழக்கின் அடிப்படையில், அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. இன்னும் சில அறிவுறுத்தல்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தமிழ் வழி கல்வி இடஒதுக்கீட்டை பயன்படுத்துபவர்கள் அந்த நியமன தகுதி, அதாவது இப்போ 10ஆம் வகுப்பு அந்த தேர்வுக்கான, இப்போ குரூப் 4க்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அப்படின்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் அவர்கள் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் கொடுக்க வேண்டியது அவசியம். பள்ளியாக இருந்ததுன்னா தலைமை ஆசிரியராக இருக்கணும். உயர்கல்வியாக இருந்தது அப்படின்னா பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியுடைய முதல்வர், பல்கலைக்கழக பதிவாளர், இவர்களுடைய சான்றிதழ் அவசியம் என்ற வகையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுவே டிப்ளமா அப்படியாக இருந்ததுன்னா சார்ந்த அலுவலர்கள் கிட்ட அந்த சான்றிதழ் வழங்க வேண்டியது அவசியம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர்களுடைய சான்றிதழ்களில் தமிழ் அல்லது ஆங்கில வழி என்பது குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இதுவரைக்கும் கொடுக்கப்படுற சான்றிதழ்களில் அப்படி குறிப்பிடப்படலை அப்படின்னா அதை இனிமேல் குறிப்பிடப்படணும் என்பதற்கான அறிவுறுத்தல்களை பள்ளிக்கல்வியும் உயர்கல்வித்துறையும் அந்த சார்ந்த அலுவலகங்களுக்கு அந்த அறிவுறுத்தலை வழங்கணும் என்பதையும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் புதிய அரசாணை மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்க சில முக்கியமான திருத்தங்கள் என்றே சொல்லலாம். ஏற்கனவே 2010 முதல் இந்த தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்களுக்கான இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கு. இதுல முக்கியமான மாற்றம் 2020 நிறைய மாற்றங்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் செய்யப்பட்டிருக்கு. 2020 தான் முக்கியமான மாற்றம். 1ஆம் வகுப்பிலிருந்து தமிழ் வழியில பயின்று அதற்கு பிறகு இந்த டிகிரி அதை தமிழ் வழியில படிச்சிருக்கணும் என்ற வகையில் அந்த மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. அதுல தனித்தேர்வர்கள் பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு சரியான ஒரு தெளிவு இல்லாமல் இருந்ததுனால வழக்கு தொடரப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த மாற்றங்கள் இப்போ செய்யப்பட்டிருக்கு.